இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயாசாகர் சார் பத்தி எவ்வளவு சொன்னாலும் அது பத்தாது. இவர மாதிரி ஒரு உண்மையான நேர்மையான ஒரு மனிதர் இப்பெல்லாம் அரசியல பார்க்கவே முடியல. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் இந்த ஆச்சரியத்தை என் கண்ணால பாக்குறேன். அரசியல் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இவர மாதிரி இருந்தாங்கன்னா இந்த அரசியல் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயமா மாறிடும். இங்க மக்களை பத்தின பேச்சு மட்டும்தான் இருக்கும். ஊழல் மொத்தமா அழிஞ்சிரும். ஆனா இது எல்லாத்தையும் அவர் ஒருத்தரால மட்டும் செஞ்சிட முடியாதுல்ல. நம்ம எல்லாருமே அவருக்கு துணையா நிக்கணும். தயாசாகர் அவர்கள் இன்னைக்கு இங்க பதவி ஏற்கிறாரு. ஆனா இன்னைக்கு நாம இங்க ஒரு பதவியை ஏற்கணும். நாம இவருக்கு துணையா நிக்கணும். சாரி, நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் யாருங்கிறது உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கவே இல்லை. நானும் உங்கள ஒருத்தி அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த நாட்டுடைய கோடிக்கணக்கான மக்கள்ல நானும் ஒருத்தி. அதான் சொல்லுவாங்கல்ல, தளபதி சரியா இருந்தா படையில இருக்கிற ஒவ்வொரு வீரனுமே தளபதியா மாறிடுவான். அவ்வளவு பலமான ஒரு படையை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நமக்கு தளபதியா இவர் கிடைச்சிருக்காரு. இவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நாம தோக்கவே மாட்டோம். இந்த பொண்ணு பிரமாதமா பேசுறா. இவளும் அரசியல்ல குதிச்சா நல்லா இருக்கும். சார், நீங்க ப்ளீஸ் ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது. பாம்பு பிளாஸ்ட் பண்ணுவீங்க. இப்ப பாரு உன்னை நான் எப்படி பிளாஸ்ட் பண்றேன்னு. சார், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். அதை கேட்டு நீங்க கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்றது மட்டும் நீங்க கவனமா கேளுங்க. இந்த இடத்துல பாம்பு பிளாஸ்ட் பண்ண போறாங்க. அதை என்னதான் சார் பண்ண வைக்கிறாங்க? ஒன்னும் ஆகல, எல்லாம் ஓகே தான். என்னாச்சு கண்ணா? ஏதாவது பிரச்சனையா? அந்த பேக்ல இருக்கு. சார் சார், ப்ளீஸ் நீங்க ப்ளீஸ் இப்போ ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ரிஷி இந்த தீவிரவாதிங்க கிட்ட போயிருக்கான். அவன் ரிமோட் எடுக்கிறதுக்காக போயிருக்கான். நான் அவன் டக்குன்னு இந்த இடத்த விட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்.